ஓம் சாந்தி. இன்றைய முரளி 19 மே 2025 பார்த்தாதான் மதுபன். இனிய குழந்தைகளே, ஸ்ரீமத் மட்டுமே உங்களை உயர்ந்தவராக மாற்றும். அதனால் ஸ்ரீமத்தை மறக்காதீர்கள். தன் வழியை விட்டுவிட்டு ஒரு தந்தையின் வழியில் செல்லுங்கள். கேள்வி: புண்ணிய ஆத்மாவதற்கான உத்தி என்ன? பதில்: 1. புண்ணிய ஆத்மா ஆக வேண்டுமென்றால் உண்மையான உள்ளத்தோடு அன்பாக ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். 2. கர்மேந்திரியங்களை கொண்டு எந்த கெட்ட செயலும் செய்யக்கூடாது. எல்லோருக்கும் வழிகாட்ட வேண்டும். இப்படி எவ்வளவு புண்ணியத்தை நான் செய்கிறேன் என்று உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். எந்த செயலுக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்குமோ அப்படிப்பட்ட எந்த செயலையும் செய்யவில்லை தானே என்று தன்னை சோதனை செய்யுங்கள். அப்படி சோதனை செய்தால் புண்ணிய ஆத்மா ஆவீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போது நாம் சிவபாபாவின் வழியில் நடக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அவருடையது மிக உயர்ந்த வழி. மிக உயர்ந்த சிவபாபா குழந்தைகளை உயர்ந்தவர்களாக மாற்ற எப்படி உயர்ந்த வழி சொல்கிறார் என்பதை உலகம் அறியாமல் இருக்கிறது. இந்த ராவண ராஜ்யத்தில் எந்த ஒரு மனிதரும் இன்னொரு மனிதருக்கு உயர்ந்த வழியை சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய வழியில் நடக்கிறீர்கள். இந்த நேரம் குழந்தைகள் உங்களுக்கு அழுக்கிலிருந்து தூய்மையாகும் ஈஸ்வரிய வழி கிடைத்து கொண்டே இருக்கிறது. நாம் உலகின் எஜமானர்களாக இருந்தோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இவர் எஜமானராக இருந்தார், அதாவது பிரம்மா. இவருக்கும் தெரிந்திருக்கவில்லை உலகின் அதிபராக இருந்தவர். பின்னர் முற்றிலும் பதித்தமாகிறார். இது நல்லபடியாக புத்தியில் புரிந்து கொள்ள வேண்டிய விளையாட்டு. சரி, எது தவறு, எது சரி, எது என்பதை நிர்ணயிக்கவே புத்தியில் சண்டை நடக்கிறது. முழு உலகமும் தவறு, ஒரு தந்தை மட்டுமே சரி. அவரே உண்மை சொல்பவர். அவர் உங்களை உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாக்கிறார். அதனால் அவரிடமிருந்து வழி பெற வேண்டும். தன் வழியில் நடந்தால் ஏமாற்றம் அடைவீர்கள். எனினும் அவர் மறைமுகமாக இருக்கிறார். அவர் நிராகாரராக இருக்கிறார். பல குழந்தைகள் தவறு செய்கிறார்கள். இது இந்த தாதாவின் வழி என்று நினைக்கிறார்கள். மாயா உயர்ந்த வழியை பெறவிடுவது இல்லை. ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பாபா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்ல வேண்டும். எனினும் சிலர் ஏற்றுக்கொள்வது இல்லை. நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி தந்தையின் வழியில் நடக்கிறார்கள். மற்றவர்கள் தன் வழியில் நடக்கிறார்கள். உயர்ந்த வழியை சொல்ல தந்தை வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். மாயா வழி பெற விடுவது இல்லை. ஸ்ரீமத் மிக சகஜமாக இருக்கிறது. நாம் தமோ பிரதானமாக இருக்கிறோம் என்பதை உலகில் யாரும் உணரவில்லை. ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற பெயரில் எனது வழி பிரசித்தமாக இருக்கிறது. நான் 5000 வருடங்களுக்கு பிறகு வருகிறேன். வந்து பாரதத்திற்கு ஸ்ரீமத்து கொடுத்து மிக உயர்ந்ததாக மாற்றுகிறேன் என்று இப்போது பகவான் சொல்கிறார். தந்தை எச்சரிக்கை கொடுக்கிறார். குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடப்பது இல்லை. குழந்தைகளே ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்பதை மறவாதீர்கள் என்று தினந்தோறும் தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இவருடைய, அதாவது பிரம்மா விஷயமே கிடையாது. அவர் சொல்கிறார் என உணருங்கள். அவரே இவர் மூலமாக வழி சொல்கிறார். அவரே புரிய வைக்கிறார். நான் உணவு பானம் எதையும் உட்கொள்வதில்லை. நான் அப்போக்தா. குழந்தைகள் உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறேன், என்னை நினைவு செய்யுங்கள் என்ற நம்பர் 1 வழி சொல்கிறார். எந்த பாவமும் செய்யாதீர்கள். நான் எத்தனை பாவங்களை செய்திருக்கிறேன் என்று தன் உள்ளத்தை கேளுங்கள். எல்லோருடைய பாவப்பானையும் நிறைந்திருப்பது உங்களுக்கு தெரியும். இந்த நேரம் எல்லோரும் தவறான வழியில் போகிறார்கள். உங்களுக்கு இப்போது தந்தையிடமிருந்து சரியான பாதை கிடைத்திருக்கிறது. உங்கள் புத்தியில் எல்லா ஞானமும் இருக்கிறது. கீதையில் எந்த ஞானம் இருக்க வேண்டுமோ அது இல்லவே இல்லை. அது தந்தையால் உருவாக்கப்பட்டதும் அல்ல. இதுவும் பக்தி மார்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பகவான் வந்து பக்திக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லவும் செய்கிறார்கள். ஞானத்தால் சத்கதி கிடைக்கும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். சத்கதியும் எல்லோருக்கும் கிடைக்கும், துர்கதியும் எல்லோருக்கும் கிடைக்கும். இந்த உலகமே தமோ பிரதானமாக இருக்கிறது.
யாரும் சதோ பிரதானமாக இல்லை. பிறவிகள் எடுத்து எடுத்து இப்போது கடைசி நேரம் வந்துவிட்டது. இப்போது எல்லோர் தலையிலும் மரணம் நிற்கிறது. இது பாரதத்தின் விஷயம், கீதை தேவி தேவர் தர்மத்தின் சாஸ்திரம். அதனால் நீங்கள் மற்ற எந்த தர்மத்திற்கும் செல்வதால் என்ன பயன்? ஒவ்வொருவரும் அவரவர் குர்ஆன், பைபிள் போன்றவற்றையே படிக்கிறார்கள். தமது தர்மத்தை அறிந்திருக்கிறார்கள். ஒரு பாரதவாசி மட்டுமே மற்ற எல்லா தர்மங்களுக்கும் போகிறார். மற்ற எல்லோரும் அவரவர் தர்மத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவருக்கும் முகத்தோற்றம் போன்றவை வேறாக இருக்கிறது. குழந்தைகளே, நீங்கள் உங்கள் தேவி தேவர் தர்மத்தை மறந்து விட்டீர்கள் என்பதை தந்தை நினைவூட்டுகிறார். நீங்கள் சொர்க்கத்தின் தேவர்களாக இருந்தீர்கள். ஹம்சோ என்பதின் அர்த்தத்தை பாரதவாசிகளுக்கு தந்தை சொல்லி இருக்கிறார். மற்றபடி ஆத்மா சோ பரமாத்மா கிடையாது. இந்த விஷயங்களை பக்தி மார்க்கத்து குருமார்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். குருமார்களும் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். கணவரே உனது குரு ஈஸ்வர் என்று மனைவியிடம் சொல்கிறார்கள். கணவரே ஈசனாக இருக்கும் பொழுது ஏ பகவான், ஏ ராமா என்று ஏன் சொல்கிறீர்கள்? மனிதர்களின் புத்தி முற்றிலும் கல்லாக மாறிவிட்டது. நானும் அப்படி இருந்தேன் என இவர் தானும் சொல்கிறார். வைகுண்டத்தின் அதிபரான ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கே? அவரை கிராமத்து சிறுவன் என்று சொல்வது எங்கே? ஷாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. யார் நம்பர் 1 அழகாக இருந்தாரோ அவரே லாஸ்ட் நம்பர் தமோ பிரதான சியாமாகி இருக்கிறார் என்பதை இப்போது தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். நாம் அழகாக இருந்தோம், இப்போது ஷாமாகி இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றிவிட்டு இப்போது ஷாமிலிருந்து சுந்தராக மாற என்னை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு மருந்தை தந்தை கொடுக்கிறார். அப்போது உங்கள் ஆத்மா அழுக்கிலிருந்து தூய்மையாகும். உங்கள் ஜென்ம ஜென்ம பாவங்கள் அழியும். ராவணன் வந்ததிலிருந்து நீங்கள் இறங்கி இறங்கி பாவ ஆத்மாக்களாக மாறிவிட்டீர்கள். இது பாவ ஆத்மாக்களின் உலகமாகவே இருக்கிறது. இங்கே ஒருவர் கூட அழகாக இல்லை. தந்தையை தவிர வேறு யாரும் அழகாக மாற்ற முடியாது. அழகிய சொர்க்கவாசியாவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இப்போது நரகவாசி ஷாமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் காமசிதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்டீர்கள். காமம் மகா சத்ரு என்று தந்தை சொல்கிறார். இதன் மீது யார் வெற்றி பெற்றாரோ அவரே உலகை வெற்றி பெறுவார். காமம் நம்பர் 1. அவர்களையே பதித்தர்கள் என்று சொல்கிறார்கள். கோபக்காரர்களை பதித்தர்கள் என்று சொல்வதில்லை. அழுக்கிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்று சொல்லியே அழைக்கவும் செய்கிறார்கள். அதனால் இப்போது தந்தை வந்திருக்கிறார். இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்கள் என்று சொல்கிறார். எப்படி இரவிற்கு பிறகு பகலும் பகலிற்கு பிறகு இரவும் வருமோ அப்படி சங்கம யுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வர வேண்டும். சக்கரம் சுழல வேண்டும். மற்றபடி ஆகாயத்திலோ அல்லது பாதாளத்திலோ எந்த உலகமும் கிடையாது. உலகம் இது மட்டும்தான். சத்தியுகம், திரேத்தாயுகம் எல்லாம் இங்கேயே இருக்கின்றன. மரமும் ஒன்றுதான், வேற எதுவும் இருக்க முடியாது. அநேக உலகங்கள் இருப்பதாக சொல்வது எல்லாம் பொய். இவையெல்லாம் பக்தி மார்க்க விஷயங்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது சத்திய விஷயங்களை தந்தை சொல்கிறார். நாம் எந்த அளவு ஸ்ரீமத்துப்படி நடந்து சதோ பிரதானமாக, அதாவது புண்ணியாத்மாக மாறியிருக்கிறோம் என்பதை இப்போது உங்கள் உள்ளத்தில் பாருங்கள். சதோ பிரதானமானவரை புண்ணியாத்மா என்றும் தமோ பிரதானமானவரை பாவாத்மா என்றும் சொல்கிறார்கள். விகாரத்திற்கு போவது பாவம். இப்போது பவித்திரமாகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். என்னுடையவராக மாறியிருப்பதால் எனது ஸ்ரீமத்துப்படி நடக்க வேண்டும். எந்த பாவமும் செய்யாமல் இருப்பதே முக்கிய விஷயம். விகாரத்திற்கு போவதே நம்பர் 1 பாவம். மற்ற பாவங்களும் அதிகம் இருக்கின்றன. திருடுவது, ஏமாற்றுவது போன்ற செயல்களை அதிகம் செய்கிறார்கள். பிறகு பலரை அரசாங்கம் பிடிக்கவும் செய்கிறது.
நான் எந்த பாவமும் செய்யவில்லை தானே என்று இப்போது தந்தை என தனது உள்ளத்தை கேளுங்கள் என்று இப்போது தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். அதற்காக தந்தை எல்லாம் அறிந்தவர், நான் திருடினால் அல்லது லஞ்சம் வாங்கினால் அவருக்கு தெரியும் என்று நினைக்காதீர்கள். இல்லை, எல்லாம் அறிந்தவர் என்பதன் அர்த்தம் இது கிடையாது. நல்லது, ஒருவர் திருடி விட்டார், தந்தைக்கு தெரியும். பிறகு என்ன? யார் திருடினாரோ அவருக்கு 100 மடங்கு தண்டனை கிடைத்தே தீரும். மிக அதிக தண்டனை பெறுவார், பதவியும் அழியும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் தண்டனை பெற நேரிடும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஒருவர் இறைவனின் குழந்தையான பிறகு திருடுவது, எந்த சிவபாபாவிடமிருந்து இவ்வளவு ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரது பண்டாரியிலிருந்து திருடுவது மிக பெரிய பாவம். சிலரிடம் திருடும் பழக்கம் இருக்கிறது. அவரை சிறை பறவை என்று சொல்வார்கள். இது ஈசனின் வீடு, எல்லாம் ஈசனுடையது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறவே ஈசனின் வீட்டிற்கு வருகிறார்கள். எனினும் சிலருக்கு பழக்கமாகி விடுகிறது, அதற்கு தண்டனை 100 மடங்கு அதிகமாகும். தண்டனையும் அதிகம் கிடைக்கும். பிறகு பிறவிகளாக கீழான குடும்பத்திற்கு சென்று பிறவி எடுக்க வேண்டும். அதனால் தமக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இப்படி பலர் இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் கூட நினைவில் இருப்பதில்லை, எதையும் கேட்பதில்லை. புத்தியில் திருட்டு போன்ற எண்ணங்களே ஓடிக்கொண்டு இருக்கின்றன. இப்படி அதிக சத் சங்கங்களுக்கு போகிறார்கள். செருப்புகளை திருடுகிறார்கள். இதுவே அவர்கள் தொழிலாக இருக்கிறது. எங்கே சத் சங்கம் நடந்தாலும் அங்கே சென்று செருப்புகளை திருடி வருவார்கள். உலகம் முற்றிலும் மோசமாக இருக்கிறது. இது ஈசனின் வீடு. திருட்டு பழக்கம் மிக மோசமானது. ஒன்றை திருடுபவர்கள் லட்சத்தையும் திருடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நான் எந்த அளவு புண்ணிய ஆத்மா ஆகியிருக்கிறேன், எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறேன், எந்த அளவு நான் சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கிறேன், எவ்வளவு நேரம் ஈஸ்வரிய சேவையில் இருக்கிறேன், எந்த அளவு பாவங்கள் குறைந்து கொண்டே போகின்றன என்று உங்கள் உள்ளத்தை கேட்க வேண்டும். எவ்வளவு புண்ணியம் செய்தேன், எவ்வளவு யோகத்தில் இருந்தேன், எத்தனை பேருக்கு நல்வழி காட்டினேன் என்று தனது கணக்கை தினந்தோறும் பார்க்க வேண்டும். தொழில்களை எல்லாம் நன்றாக செய்யுங்கள். நீங்கள் கர்மயோகிகள். கர்மத்தை நன்றாக செய்யுங்கள். பாபா இந்த பேட்ச்களை செய்து கொண்டே இருக்கிறார். நல்ல நல்ல மனிதர்களுக்கு இதை வைத்து புரிய வையுங்கள். இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலமாகவே சொர்க்கத்தின் கதவு திறக்கும். ஸ்ரீ கிருஷ்ணருடைய படத்தின் கீழ் எழுதப்பட்டு இருப்பது மிக நன்றாக இருக்கிறது. எனினும் குழந்தைகள் இப்போது அந்த அளவு பரந்த புத்தி உடையவராகவில்லை. கொஞ்சம் செல்வம் கிடைத்தாலும் மகிழ்ச்சியில் துள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஒருவரிடம் அதிக செல்வம் இருந்தால் தன்னை போல் யாரும் இருக்க முடியாது என்று நினைக்கிறார். எந்த குழந்தைகளுக்கு தந்தையிடம் மரியாதை இருக்காதோ அவர்களுக்கு தந்தை கொடுக்கும் அளவற்ற அழியாத ஞான ரத்தின பொக்கிஷங்களுக்கும் மரியாதை இருக்காது. பாபா ஒன்றை சொன்னால் அவர் மற்றதை செய்வார். அசட்டையாக இருக்கும் காரணத்தால் அதிக பாவங்களை செய்து கொண்டே இருப்பார். ஸ்ரீமத் படி நடப்பது இல்லை, பிறகு விழுந்து விடுவார். இதுவும் நாடகம் என்று தந்தை சொல்வார். அவரது பாக்கியத்தில் இல்லை, பாபாவிற்கு தெரியும் தானே அதிகமாக பாவம் செய்கிறார். பாபா நமக்கு பாடம் சொல்லித் தருகிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாம் எதிர்கால புதிய உலகின் இளவரசர் இளவரசி ஆவோம் என்பதால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எனினும் இப்போது வரை குழந்தைகள் வாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நிலை நிற்பது இல்லை. விநாசத்திற்காக ஒத்திகைகளும் நடக்கும், இயற்கை பேரழிவுகளும் நடக்கும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். பாரதத்தை பலவீனமாக்கி கொண்டே போவார்கள். இவையெல்லாம் நடந்தே ஆக வேண்டும் என்று தந்தை தானே சொல்கிறார். இல்லை என்றால் விநாசம் எப்படி ஏற்படும்? ஆலங்கட்டி மழை பொழியும், பிறகு வயல் போன்றவை என்னவாகும்? லட்சக்கணக்கில் மனிதர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பற்றி யாரும் சொல்வதே இல்லை. அதனால் நான் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறேன் என்று தனது உள்ளத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற முக்கிய விஷயத்தை தந்தை புரிய வைக்கிறார். பாபா, நீங்கள் மிக இனியவர், அதிசயம் செய்கிறீர்கள். என்னை நினைவு செய்தால் 21 பிறவிகளுக்கு ஒருபோதும் நோயாளியாக மாட்டீர்கள் என்பது உங்கள் கட்டளை. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை என்னை நினைவு செய்தால் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் என்று தந்தை
நேரில் உங்களுக்கு சொல்கிறார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்கிறீர்கள். தந்தை என்னை நினைவு செய்யுங்கள், அதிக அன்பு காட்டுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற உங்களுக்கு எவ்வளவு எளிய வழியை சொல்கிறேன். நான் பெரிய பாவாத்மா என்று ஒருவர் சொல்கிறார். சரி, அப்படிப்பட்ட பாவத்தை இனிமேல் செய்யாதே. என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால் ஜென்ம ஜென்மங்களாக செய்த பாவங்கள் அழிந்து கொண்டே போகும். முக்கிய விஷயமே நினைவுதான். இது சகஜ நினைவு என்று சொல்லப்படுகிறது. யோகம் என்று சொல்லையும் நீக்கிவிடுங்கள். சந்நியாசிகளின் அட்யோகம் பல விதங்களில் இருக்கின்றன. அநேக விதங்களில் கற்பிக்கிறார்கள். இந்த பாபாவும் அநேக குருமார்களிடம் சென்று இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் என்று இப்போது எல்லையற்ற தந்தை சொல்கிறார். இவர்கள் எல்லோரையும் நான் தான் கரை சேர்க்க வேண்டும். இப்படி சொல்ல வேற யாருக்கும் சக்தி இல்லை. நான் இந்த சாதுக்களையும் கரை சேர்க்கிறேன் என்று தந்தை தான் சொல்கிறார். பிறகு அவர்கள் எப்படி குரு ஆக முடியும்? நான் எந்த பாவமும் செய்யவில்லை தானே, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று உங்கள் உள்ளத்தை கேட்க வேண்டும் என்ற முக்கிய விஷயத்தை தந்தை புரிய வைக்கிறார். இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. முழு நாளில் எத்தனை பாவங்கள் செய்தேன், எவ்வளவு நினைவு செய்தேன் என்று மனதில் சோதிக்க வேண்டும். நினைவால் தான் பாவங்கள் அழியும். முயற்சி செய்து பார்க்க வேண்டும். இது மிகுந்த முயற்சியின் வேலை. ஞானம் அளிப்பவர் ஒரே ஒரு தந்தை தான். தந்தையே முக்தி ஜீவன் முக்தியின் வழியை சொல்கிறார். நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தந்தை கொடுக்கும் ஞான ரத்தின பொக்கிஷங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவற்றை அலட்சியம் செய்து பாவம் செய்யாதீர்கள். பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். 2. ஈசனின் வீட்டில் ஒருபோதும் திருட்டு போன்ற செயல்களை செய்யும் எண்ண வரக்கூடாது. இந்த பழக்கம் மிகவும் கெட்டது. ஒன்றை திருடுபவர் லட்சத்தையும் திருடுவார் என்று சொல்லப்படுகிறது. நான் எந்த அளவு புண்ணிய ஆத்மாக மாறியிருக்கிறேன் என உங்கள் மனதை கேட்க வேண்டும். வரதானம். பலவீன மனமுடைந்த சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு எக்ஸ்ட்ரா பலத்தை கொடுக்கும் ஆன்மீக கருணையுடையவர் ஆகுக. யார் ஆன்மீக கருணையுடைய குழந்தையோ அவர் மகாதானியாகி முற்றிலும் ஹோப்லெஸ் கேஸில் ஹோப்பை தோற்றுவிப்பார். பலவீனரை பலசாலியாக மாற்றுவார். தானம் எப்போதும் ஏழைக்கும் ஆதரவு அற்றவருக்கும் கொடுக்கப்படும். அப்படி யார் பலவீனம் மனமுடைந்த சக்தியற்ற பிரஜா குவாலிட்டி ஆத்மாக்களோ அவர்களுக்கு ஆன்மீக கருணையுடையவராகி மகாதானி ஆகுங்கள். உங்களுக்குள் ஒருவர் பிறருக்கு மகாதானி ஆக வேண்டாம். அவர்கள் ஒத்துழைக்கும் துணைவர்கள், சகோதரர்கள், சமமான முயற்சியாளர்கள். அவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டாம், ஒத்துழைப்பு கொடுங்கள். ஸ்லோகன். சதா ஒரு தந்தையின் உயர்ந்த சகவாசத்தில் இருங்கள். அப்போது வேறு யாருடைய சகவாச வண்ணமும் பிரபாவத்தை ஏற்படுத்த முடியாது. அவ்யக்த சைகை. ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பியூரிட்டியோடு கூடவே முகம் மற்றும் நடத்தையில் ஆன்மீகத்தின் பர்சனாலிட்டியை தாரணை செய்து இந்த உயர்ந்த பர்சனாலிட்டியின் ஆன்மீக போதையில் இருங்கள். உங்கள் ஆன்மீக பர்சனாலிட்டியை நினைவில் வைத்து சதா மகிழ்ச்சியாக இருங்கள். அப்போது எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும். அசாந்தி மற்றும் கவலையில் இருக்கும் ஆத்மாக்கள் உங்கள் மகிழ்ச்சியான பார்வையால் மகிழ்ச்சி அடைவார்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ்.